அவளின் அந்த 3 நாட்கள். அவள் மென்மையானவள் என்றா சொல்கிறீர்கள்? உடலின் ஒட்டுமொத்த வலியையும் ஓரிடத்தில் குவித்து ஊசி முனையிலாதை மெல்ல மெல்ல குத்திக் கிழித்தெடுக்கும் வேதனையை தனக்குள் மறைத்து புன்னகைக்கிறாளே, அவளா மென்மையானவள்? அதையும் மீறி வெடித்து சிதறும் கோபங்கள் அத்தனைக்கும் அர்த்தம் தேடித் தெரியாதீர்கள். அடிவயிற்றை தடவிக் கொடுக்கும் அவள் கரங்களுக்கு கூட அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நிச்சயம் அவற்றுக்கு காரணங்கள் அவளுக்கே தெரியாது. இயற்கையின் மாறுதல் கலவை. அவளை அறியாமல் கசியும் அந்த வலியின் மழைக்கு நனைந்து விட்டீர்களெனில் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். சில தினங்களில் அவளே தலை துவட்டி முத்தமிடுவாள். இல்லையெனில் குடைபிடித்து கொள்ளுங்கள். வழமைக்கு மாறாய் உயர்ந்து கொட்டும் போது ஏற்படும் அசௌகரியங்களால் உங்கள் மீது வீசி எறியும் வார்த்தைகளை சேர்த்து முத்தங்களாய் அவளுக்கு திருப்பிக் கொடுங்கள். குறைத்து விட மாட்டீர்கள். உங்கள் மீதுள்ள வெறுப்பால் அவள் அப்படி செய்யவில்லை. அவளுக்கே அவள் மீது வெறுப்பாயிருக்கும் போது உங்கள் மீதும் அதை கொஞ்சம் அப்பிவிடுகிறாள், அவ்வளவுதான். இரைப்பைக்கு உணவு பிடிக்காமல் துப்பிடும்போது அது கோபமாய் உங்கள் மேல் கக்கப்படுகிறது கூட. மாதந்தோறு அவள் அனுபவிக்கும் அசௌகரியங்களால் உணர்ச்சிப்பட்டு அவள் செய்யும் வேலைகளை பேசும் விஷயங்களை மறந்து மன்னித்து விடுங்கள். அவளை அறியாமல் நடக்கும் இம்மாற்றங்களுக்கு அவள் காரணமில்லவே. மீண்டும் சொல்கிறேன், உங்கள் மீதுள்ள வெறுப்பால் அவள் அப்படி செய்யவில்லை. அவளுக்கே அவள் மீது வெறுப்பாயிருக்கும். அப்போது உங்கள் மீதும் அதை கொஞ்சம் அப்பிவிடுவாள், அவ்வளவுதான். புத்துணர்வுடன் வாழ்வதல்ல வாழ்வதென்பேன். அந்த 3 நாட்களுக்கென வாழ்ந்துதான் பாருங்களேன்.